உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கர்நாடக மாநிலத்தில் தற்பொழுது மாநில அமைச்சரவை தாக்கல் செய்திருக்கும் ஒரு மசோதா தான் தற்பொழுது நாடெங்கும் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை என்பதை தாண்டி பணியிடங்களில் ஒரு இடஒதுக்கீட்டையே வழங்கியிருக்கிறார்கள். நிர்வாக பணிகளுக்கு 50%, நிர்வாகம் அல்லாத மற்ற பணிகளில் 70% வரை உள்ளூர் கர்நாடக மக்கள், கன்னட மொழி பேசும் மக்களுக்கே முன்னுரிமை என்று அந்த மசோதா தெரிவிக்கிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற ஒரு கேள்வியை தான் தொடர்ந்து பல தரப்பினரும் எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 2024 குளோபலைசேஷனோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநிலத்தில் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு முன்னுரிமை அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மசோதா பத்தி உங்களுடைய மொத்த பார்வை என்ன? பிராக்டிக்கலா இட் இஸ் இம்பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட். கண்டிப்பா இப்படிலாம் பண்ணா ஒவ்வொரு மாநிலமும் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது முடியல அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி தான், இது ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோர்ட் இட்ஸ் கோயிங் டு சே நோ. இதுதான் நடக்க போகிறது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிராமான்னு கூட சொல்லலாம் நாம. பட் இது பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இது என்ன பண்ணா, டெஃபினெட்லி எஸ்பெஷலி கர்நாடகா மாதிரி தே ஆர் டிபெண்ட் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். அதுல ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் அவங்களுடைய ஐடி செக்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்களுடைய நீங்க அங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 70% ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஸோ இது ஒன்லி ஒரு கண் துடைப்பு தான். ஒரு ஜென்ரலி வி ஸ்பீக் இதெல்லாம் நடக்கிறது தான். இதை பற்றி நான் எப்பவுமே சொல்றேன் மாணவர்களுக்கு, எஸ்பெஷலி ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் ஜாப், இதை பற்றி எல்லாம் கவலையே படக்கூடாது. தைரியமா நீங்க இது பண்ணுங்க. பிகாஸ் அல்டிமேட்லி கோர்ட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் அவுட். ஒருவேளை ஒரு ஹைபோதெட்டிக்கலான ஒரு நிலை, இது ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது அண்டை மாநிலங்கள் குறிப்பா ஹைதராபாத்தும் சரி சென்னையும் சரி முதலீடுகளை ஈர்ப்பதில் குறியா இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை உருவாக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஹைபோதெட்டிக்கலா கண்டிப்பா மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ்நாடுக்கும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்க்கு கண்டிப்பா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சவுத் ஹஸ் பின் அதாவது சவுத்ல பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சவுத் கிராஜுவேட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்த்ல இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்கூல்ஸே நார்த்ல ஜாஸ்தி, டெக்னாலஜி சவுத் இஸ் ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டியூ டு ஏஐனால கண்டிப்பா இந்த மாதிரி பெரிய முதலீடு ஈர்ப்பதற்கு ஒரு பெரிய சாதகமா தான் அமைய போகிறது மற்ற மாநிலங்களுக்கு. அதாவது உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆந்திரா, தமிழ்நாடுக்கு இட் வில் பி an advantage கண்டிப்பா. நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.